வெறும் சினிமா நடிகராக வந்து சரித்திர நாயகனாக மறைந்த மர்மம் என்ன? 1967 ஜனவரி 12 நடந்த அந்த துப்பாக்கிச் சூடு அவர் வாழ்க்கையை எப்படி மாற்றியது? இதோ எம்ஜிஆர் எனும் சகாப்தத்தின் பின்னால் இருக்கும் ரகசியங்கள். தமிழகத்தின் இதயத்துடிப்பாக மாறிய ஒரு மனிதர், கோடிக்கணக்கான மக்களால் கடவுள் என்று போற்றப்பட்ட ஒரு பிம்பம். ஆனால் அந்த பிம்பத்திற்கு பின்னால் ஒளிந்திருந்த இரத்தமும் கண்ணீரும் நிறைந்த போராட்டங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? வறுமையின் பிடியிலிருந்து கோட்டையின் உச்சி வரை அவர் சென்ற அந்த பயணம் ஒரு சாதாரண மனிதனின் கதையல்ல, அது ஒரு சகாப்தத்தின் இரகசிய பக்கம். கும்பகோணத்தின் தெருக்களில் ஒரு சிறுவனாக அவர் அலைந்தபோது அவருக்கு துணையாக இருந்தது பசி மட்டுமே. நாடக கம்பெனியில் சேர்ந்தால் சோறு கிடைக்கும் என்ற ஒரே காரணத்திற்காகவே அவர் கலைத்துறைக்கு வந்தார். மேடையில் ஒரு சிறு வேடம் கிடைக்காதா என்று ஏங்கிய அந்த கண்களுக்கு பின்னாளில் ஒரு மாநிலமே காத்திருக்கும் என்று அவர் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். அவரது ஆரம்ப கால திரைப்படங்கள் பல தோல்வியடைந்த போது, உனக்கு நடிப்பு வராது என்று முகத்திற்கு நேராகச் சொல்லப்பட்ட அவமானங்களை அவர் ஒரு உரக்கல்லாக மாற்றிக்கொண்டார். சினிமா அவருக்கு வெறும் புகழை மட்டும் தரவில்லை, பல எதிரிகளையும் தந்தது. 1967 அந்த துப்பாக்கிச்சூடு நடந்தபோது குண்டு பாய்ந்த நிலையில் மருத்துவமனையில் போராடிய அந்த தருணங்கள், மரணத்தின் விளிம்பில் நின்ற போதும் என் மக்களுக்கு நான் இன்னும் செய்ய வேண்டியவை நிறைய இருக்கிறது என்ற வைராக்கியம்தான் அவரை உயிர்ப்பித்தது. கழுத்தில் குண்டு பாய்ந்ததால் அவரது குரலில் மாற்றம் ஏற்பட்டது. ஒரு நடிகனுக்கு குரல்தான் உயிர். ஆனால் அந்த உடைந்த குரலையே மக்கள் தங்கள் உயிர் நாடியாக கொண்டாடினார்கள் என்பதுதான் வரலாறு கண்ட ஆச்சரியம். எம்ஜிஆர் செய்த தானங்களில் பாதியளவு கூட வெளி உலகிற்கு தெரியாது. நள்ளிரவில் தன் வாகனத்தை சோதிக்கச் சொல்லி கஷ்டப்படும் ஏழை தொழிலாளர்களைக் கண்டால் தன் கையில் இருக்கும் பணத்தை அப்படியே அள்ளிக் கொடுப்பார். அவர் ஒருமுறை சொன்னது, நான் பட்ட பசியை என் மக்கள் படக்கூடாது. அந்த ஒரு எண்ணம்தான் சத்துணவு திட்டமாக உருவெடுத்தது. அரசியல் தலைவராக மாறுவதற்கு முன்பே அவர் மக்களின் வாத்தியாராக வாழ்ந்து காட்டினார். எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணம் என்பது வெறும் நடிப்பு மட்டுமல்ல, அது ஒரு மாபெரும் வணிகப் புரட்சி. 1950களில் மருதநாட்டு இளவரசி மற்றும் மந்திரி குமாரி ஆகிய படங்கள் அவருக்கு பெரிய திருப்புமுனையை தந்தன. ஆனால் 1954 வெளியான மலைக்கள்ளன் திரைப்படம்தான் அவரை ஒரு சூப்பர் ஸ்டாராக மாற்றியது. இந்த படம் 6 மொழிகளில் எடுக்கப்பட்டு ஜனாதிபதி விருதை பெற்ற முதல் தமிழ் திரைப்படம் என்ற பெருமையை பெற்றது. அவரது வசூல் சாதனைகளை பற்றி பேசினால் நாடோடி மன்னன் திரைப்படத்தை யாராலும் மறக்க முடியாது. அந்த படத்தை அவரே தயாரித்து இயக்கிய போது, படம் ஓடினால் நான் மன்னன், இல்லையென்றால் நாடோடி என்று சவால் விட்டார். அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வரலாறு காணாத வசூல் சாதனை படைத்தது. அதற்கு பிறகு வந்த எங்க வீட்டு பிள்ளை திரையரங்குகளில் மாதக்கணக்கில் ஓடி வசூலில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியது. 1970களில் வெளியான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் அன்றைய காலத்திலேயே வெளிநாடுகளில் படமாக்கப்பட்டு அட்வான்ஸ் புக்கிங்கிலேயே பல சாதனைகளை முறியடித்தது. எம்ஜிஆர் நடித்தாலே அது வெற்றிதான் என்ற பிம்பத்தை உருவாக்கிய இந்த திரைப்படங்கள்தான் பின்னாளில் அவர் அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக மாற அடித்தளம் அமைத்தன. தோல்விகளால் துவண்டு கிடப்பவர்களுக்கு எம்ஜிஆர் ஒரு பாடம். அவர் வெறும் நடிகர் அல்ல, நம்பிக்கையின் அடையாளம். திரையில் அவர் சொன்ன தர்மம் வெல்லும் என்ற வாசகத்தை நிஜ வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்டிய அந்த மகா கலைஞனின் கதை என்றும் அழியாது. காலங்கள் கடக்கலாம், ஆனால் அந்த புன்னகை பூத்த முகம் மக்களின் மனங்களில் என்றும் நிலைத்திருக்கும். நன்றி, வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க.